அண்மைச் செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தனிப்படை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். தனிப்படை போலீசார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை வழக்கு தொடர்பாக மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று 24 நபர்களை இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். தற்போது இந்த வழக்கில் மேலும் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரவுடி ராஜேஷ், கோபி, குமரன் ஆகிய 3 பேரையும் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ரவுடி ராஜேஷ் புதூர் அப்பு என்பவரின் கூட்டாளியாக இருப்பதும் மற்றும் சம்பவ செந்தில் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோரோடு தொடர்பு இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் இந்த கொலை வழக்குக்கு நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கி கொடுத்தவர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கோபி, குமரன் ஆகியோர் வெளியிலிருந்து நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கி வந்து ராஜேஷிடம் கொடுத்ததாகவும், ராஜேஷ் மூலமாக கே நகரில் விஜயகுமார் என்பவர் வீட்டில் இந்த நாட்டு வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டு பின்பு இது அறிஞரிடம் கொடுக்கப்பட்டு கொலையாளிகளுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 5 நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் கைப்பற்றினார்கள். அதில் செயலிழக்கும் நடவடிக்கைகளும் ஈடுபடுத்தப்பட்டார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்திலே இந்த நாட்டு வெடிகுண்டுகள் சிதறி கடந்ததும் குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ் மீது 2 கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும், அதுபோல கோபி, குமரன் ஆகிய இருவருக்கும் நாட்டு வெடிகுண்டுகள் தொடர்பான வழக்குகள் இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 தனிப்படை போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஏற்கனவே விஜயகுமார் மற்றும் அவரது சகோதரர்கள் அப்பு, விக்னேஷ் ஆகியோரை கைது செய்திருந்தார்கள். இவர்கள் இந்த நாட்டு வெடிகுண்டுகளை வைத்து ஹரிகரனிடம் ஒப்படைத்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் யார் மூலமாக இந்த நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கினார்கள் என்று விசாரணை செய்த போதுதான் இந்த ராஜேஷ் மூலமாக இவர்களுக்கு இந்த நாட்டு வெடிகுண்டுகள் வந்ததும் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி ராஜேஷ், கோபி, குமரன் ஆகிய 3 பேரையும் தற்போது தனிப்படை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணைக்கு பிறகு இன்று மாலை நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.